சின்ன நைட் வாடகைக்கு சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி இடம் மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லும்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவும் அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கங்க மானம் கட்டவங்க, ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா? இது நியாயமா? குடியா. 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். இந்த மாதிரி வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணே. வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்பாரோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க. சொல்றேன். பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? ஐயோ, சுடுகாடு உள்ள வாங்க. வாங்க என்னங்க? வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. ஏந்திரியா, வெறுங்க. ஐயா உட்காருங்க, உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புட்டு சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க, அட குடியா. பேரு செருப்பு. சின்ன 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 பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு. அக்கா கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வேணும்னு செய்யலங்க.
ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பக்கியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பஞ்சு அவன் சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே அவன் பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிரும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. ஏத்துங்கய்யா, ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே. ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவனே கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டாங்க. உக்காரியா சம்பாரிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு, 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிரும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிக்கிறது. இந்த ஏட்டு ஏகாம்பரம்னா சும்மா இருக்கிற குழந்தை கூட அழ ஆரம்பிச்சிடும். டாக்டர் தான் கான்ஸ்டபிள் கனகாபரம்னா அரிப்படுக்கிறவங்க கூட சொல்லி பாட்டிடுவான். மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்டேன். கனகாம்பரம் ஏட்டையா, நம்ம தண்ணி வைத்தியத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது. தண்ணியா? நீங்க தண்ணி கூட சப்ளை பண்றீங்களா? நாட்டு சரக்கா இல்ல சீவ சரக்கா? செருப்பு பிஞ்சுக்கும் நாயே. டேய் உண்மையை சொல்லல, வாயில வரல விட்டு காக்க வைப்பேன். நீங்க கைய விட்டாலும் சட்டம், கால விட்டாலும் சட்டம். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? ஆமா. இப்ப சொல்றான். சொல்றேன். குளிச்சு 4 நாள் ஆச்சு. சோப்பு குடிக்கலாம் குளிச்சிடுவேன். அட பாவி, போலீஸ்காரங்களை அழ விடாதடா, உண்மையை சொல்லிடுறா. நீ சொல்றதுதான்டா எங்க எதிர்காலமே தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டிஎஸ்பி சஞ்சய் விட பேரும் புகழும் வாங்கி ப்ரமோஷன் கிடைக்கணும்டா சொல்றா கண்ணா. கேட்டா ஒருவேளை நீ உண்மையை சொல்லி கேஸ்ல மாட்டிக்கிட்டா நாங்களே ஒரு நல்ல வக்கீலை ஏற்பாடு பண்ணி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம்டா. சொல்லிடுறா. சொல்லு. சரி, போலீஸ்காரங்க நீங்க புலம்பரத்தை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. எப்படி தெரியுமேன்னு சொல்லட்டுமா இல்ல செஞ்சு காட்டட்டுமா? சொல்லிக்கிட்டே செஞ்சு காமிச்சுறேன். எதுக்கு? அப்பதான் எஃப்ஐஆர விலாவரியா எழுத முடியும். தோல் தலைவா. சொல்லு. சார், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி என் கையில கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொன்னான். வழக்கம் போல லவ் லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஒரு ரூமுக்குள்ள அந்த அம்மாவும் பொண்ணும் படுத்திருந்தாங்க. நீங்க தான் அம்மா, படுங்க. நீங்க தான் பொண்ணு, பக்கத்துல படுங்க. அந்த லெட்டரை எப்படிதான் அவகிட்ட கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணேன். கடைசி அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நைஸா ஜாக்கெட்டை மீறி லெட்டரை உள்ள சொருகினேன். அப்ப கையில தட்டுச்சு. என்னது? கழுத்துல போட்டிருந்த செயின் தான். அத லபக்குன்னு உருவிக்கிட்டு மெதுவா வெளியில ஓடி போய் கதவை தாப்பா போட்டு நல்லா பூட்டிட்டு சாவிய கிடைச்சிட்டேன். டிங்கினா கடை டிங்கினா இப்படிதான் ஓடிட்டேன். அப்புறம் என்ன அப்புறம்? அதுக்கப்புறம் தான் மார்வாடி கடையில வைக்கும் போது புடிச்சிட்டோமே. ஆமாமா. யோ, கைதியா இருந்தாலும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கறான் ஐயா. அநேகமா இந்த கேஸ்ல நமக்கு ரிவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கருவாடு தான் கிடைக்கும். கதை சொல்ற மாதிரி உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டு ஓடி போயிட்டான்.
பட்ட பகல்ல உங்க 2 பேரையும் போலீஸ் வாக்கப்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டான் பேமானி ஒருத்தன். அசிங்கமா இல்ல சார்? அவன் திருட்ட ஒழுங்கா சொல்லியிருப்பான் சார். இவர் தான் சார் செஞ்சு கமிஷன்னாரு. என் செயின் வேற போச்சு சார். எப்படியா கண்டுபிடிச்சு விடுங்க சார். Shut up, you nasty mouth. Both of you two are suspended for 4 days. போலீஸ் மேலே வந்து மோதிரியே, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்கணும்டா. தாங்காம உன்னை மரியாதையா டர்ன்னு கூப்பிடுறதா? கோச்சுக்காத மச்சி, என் பேரு ரமாமணி. வாடிக்கைக்காரெல்லாம் சில்சில் ரமாமணி, சில்சில் ரமாமணின்னு கூப்பிடுவாங்க. ரமாமணியா? ஏட்டையா புரியல? ரமாமணி நவமணி டைப்பு. பரவாயில்லையே, மச்சி விஷயத்த கண்டுபிடிச்சுக்கிச்சே. வாயில வரல. இத பாருடா அரிசி, இத பாருடி அரிசி. இத எப்படி கூப்பிடுறது? இது என்ன கூப்பிடுங்க? இத பாரு, இது கையில என்ன நீளமா வச்சிருக்கிற? இதுக்கு பேர் தெரியாதா? இதான் நாதஸ்வரம். இதான் நாதஸ்வரமா? நான் புளுட்டுல நினைச்சேன். புளூட்டா? தம்மா துண்டு புளூட்டு யாருக்கு வேணும்? இத்த பெரிய நாதஸ்வரத்தை வாயில வச்சு சும்மா விடிய விடிய வாசிச்சா சும்மா கூடி இருக்காத. புடிங்க அவனை, விடாதீங்க. யோ, யாரே நீ? நான் ஒரு நாதஸ்வர வித்வான். கச்சேரியை முடிச்சிட்டு பஸ்ல வர்றப்ப இவனும் அதே பஸ்ல வந்தான். நான் அசந்து தூங்கிட்டேன். திடீர்னு வந்து என் நாதஸ்வரத்தை பிடிக்கிட்டு பஸ்ல இருந்து குதிச்சு ஓடிட்டான். ஏண்டா, ஒரு ஆள் அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ அவருடைய வாத்தியத்தை டச் பண்ணலாமாடா? திக்குன்னு இருக்குமில்ல. எனக்கு நீண்ட நெடு நாளா நாதஸ்வரம் வாசிக்கணும்னு ஆசைங்க. ஊர்ல எவ்வளவோ வாத்தியம் இருக்குது. அதுக்காக இவர் வாத்தியம் என்ன கிடைச்சதா? இந்த நாதஸ்வரத்தை வச்சு வாசிச்சா அதனுடைய சுகமே அலாதீங்க. குடியாத வாத்தியத்தை 2 நாள்ல வாசி தரேன்னு கேட்ட முடியாதுட்டாக திருடிட்டு வந்துட்டேன். திருடன் இவனே ஒத்துக்கிறான். வித்வானையா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த நாதஸ்வரத்துக்கு நாங்க 2 பேரும் பொறுப்பு. நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு உங்க வாத்தியத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்க, போங்க. இந்த ஐட்டத்தை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். இவனை லாக்கப்ல வச்சு சும்மா கதற கதற அடிச்சு நோக்கு. ஏட்டையா கரெக்ட். நடா ஸ்டேஷனுக்கு. நடடா. ஏட்டையா, இதே மாதிரி கேஸ் 10-15 பிடிச்சா போதும். நான் ஏட்டாயிருவேன், நீங்க மேல போயிருவீங்க. இல்ல, ப்ரொமோஷன் ஆகி எஸ்ஐ போஸ்டுக்கு போயிருவீங்கன்னு சொல்ல வந்தேன். சார், என்ன ஒரு கப்பு டீ சாப்பிடணுமா? பொண்ணுக்கு போகணும், ரொம்ப அர்ஜென்ட். நான் விட மாட்டேன். ஏட்டையா, அவன் என்ன உங்களே விட சொல்றான்? அவன் தானே விடுறான். இவன் விடுறதுக்கு நான் விட மாட்டேன்னு. அப்ப இங்க ஏறா. நாரிடும். சரி, கையை நீட்டு. துண்டு அவரு. துண்டா இது மேலாக்கு. என்ன ஏவா அவர்ரா? இந்தா கையை நீட்டு. ஏட்டையா, ஏன் கேட்டிருக்கீங்க? அப்படியே விட வேண்டியதானே? உனக்கு தெரியாது, என்னுடைய 25 வருஷ அனுபவத்துல எத்தனையோ பேர் எனக்கு அல்வா கொடுத்திருக்கிறான். இவன் விஷயத்துல அப்படி இருப்பேனா? நான் கண்ணு இல்ல. நடரா, நட நட. டேய், உள்ள போய் இந்த பக்கத்தாறு வழியா தூக்கி போடு. ரொம்ப தேங்க்ஸ். வா. எப்படி டீல் பண்ண பாத்தியா? என்ன ஒரே நாட்டம். என்ன இளவ திருட்டிங்க வந்து போறானுங்களோ? ஏட்டையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் போனீங்க. அத புடிங்க. என்ன ஏட்ட தூங்கிட்டீங்க? வயல காணா? அதானே, ஒரு வாரம் ஒண்ணுக்கு ஒரே நாள்ல போறானா? ஒருவேளை தூங்கிட்டானா இருக்கும். நீ உள்ள போய் செக் பண்ணு. நான் பொம்பளை கக்கூசுல போக மாட்டேன். நான்சென்ஸ். சட்டத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் சமம். ஹெட் கான்ஸ்டபிள் நான் சொல்றேன், உள்ள போ. அறிவுக்காய உனக்கு? போலீஸ்கார் நான் இருந்துகிட்டு பொம்பளை கக்கூசுக்குள்ள எட்டி பாக்குறிய? வெக்கமா இல்ல உனக்கு? நாதசுரத்தை ஒருத்தன் திருடிட்டு போறதுக்கு உடனே இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம போலீஸ் யூனிஃபார்ம்ல போய் பொம்பளை கக்கூசுல எட்டி பாத்துக்கீங்க. வெக்கமா இல்ல? சார், இவர்தான் சார் சட்டத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணு ஒண்ணு கக்கூசுல போய் பாடுறாரு. Don't talk to me. Both of you two are suspended for 2 days.